தனிக்கா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுட்டு சேப்பங்கிழங்கு வறுத்துருக்கேன், அத்திக்காய் வத்தல் வறுத்துருக்கேன். இந்த பாருங்க, மிளகா கிள்ளி சாம்பார் இப்படி தான் இருக்கும். மிளகா கிள்ளி சாம்பார்னா மிளகா கிள்ளி சாம்பார்னு சொல்லிட்டு இட்லி சாம்பார் இதுதான் நாங்கள் பழங்காலம் தொட்டு வைக்கிறது. மிளகா கிள்ளி சாம்பார்னால் இப்படி தான் வைக்கணும். எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன். பருப்பு, வெங்காயம், தக்காளி, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் பருப்புலேயே போட்டுருங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி 4 விசில் வச்சு பருப்பு குழையிட்டோன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பை நல்லா நல்லா மசிச்சு விட்டு புளி கரைச்சி ஊற்றி எண்ணெய், கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, நல்லா ஒரு 7-8 மிளகா அப்படி வாயை பொழந்து அப்படி கிள்ளிட்டு போடணும். கிள்ளணும், ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் கொட்டக்கூடாது. அந்த மிளகா கிள்ளி போட்டு எண்ணெய் கடுகுலாம் பொரிஞ்சோடனே மிளகாய் போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்து அந்த 2 வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொண்ணு வருவலாக வரட்டோன்னு, நல்லா செவுக்க வரட்டோன்னு சொல்லிட்டு அதில் கருவேப்பிலை போடுங்க. நல்லா பொரிட்டோன்னு எடுத்து கொட்டுங்க. சாம்பார் ஊற்றி கொதிக்கிட்டோன்னு இந்த தாளிச்சதை எடுத்து கொட்டி இறக்குங்க. மிளகா கிள்ளி சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தாளித்து கொட்டின பிறகு ஒரு கொதி கொதிச்சா போகிறோம். சாம்பார் சூப்பர் சுவையாக இருக்கும். உங்களோட ஐட்டம்லாம் வறுத்து வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுதான் ஒரிஜினல் மிளகா கிள்ளி சாம்பார். பச்சை மிளகாலாம் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் இட்லி சாம்பார். இது மாதிரி வச்சாதான் இதுக்கு பேர் சாப்பாட்டு சாம்பார். மிளகா கிள்ளி சாம்பார்னு ஃபேமஸானது அந்த நாள்லேருந்து. சேப்பங்கிழங்கு இதை நல்லா எண்ணெய் நிறைய விட்டு இந்த சேப்பங்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து அரிஞ்சு எடுத்துக்கின்னு எண்ணெய் நல்லா நிறைய விட்டு அப்படியே பொரித்து எண்ணெயை ட்ரை பண்ணி வாரிடுங்க. வாரிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை இருத்துட்டு அந்த வானல்லையே இதை போட்டு சால்ட்டு திட்டமாக போட்டு நல்லா ஸ்ப்ரை ஆகிற வரையும் அப்படியே விடுங்க. எண்ணெயிலே பொரிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் உப்பு ஊறணுன்றதுக்காக போடுங்க. கடைசியாக இறக்கும்போது மிளகாத்தூள் போட்டு ஒரு பெட்டி கருவேப்பிலை போட்டு இறக்குங்க. சூப்பராக முருகலாக சேப்பங்கிழங்கு வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது அத்திக்காய் வத்தல் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த அத்திக்காய் வத்தல் வறுத்தது சாப்பிட்டா அவ்வளோ ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது சமையல்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸு இதை ஃபாலோ பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. இதுதான் ஒரிஜினல் மிளகா கிள்ளி சாம்பார். கிராமத்தில் போனீங்கன்னா அங்கே கேட்டு பாருங்கள். பச்சை மிளகா போட்டிங்கன்னா அது இட்லி சாம்பார் ஆகிடும். பச்சை மிளகாலாம் போடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.